السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா. ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. ஹஜ்ரத் லுக்மானுல் ஹக்கீம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அரபு நாட்டில் லுக்மான் என்ற ஒரு மகான் வாழ்ந்துள்ளார். இவர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அண்ணனின் மகன் அல்லது சிற்றன்னையின் மகன் எனவும் சொல்லப்படுகிறார். இவர் ஆப்பிரிக்கா இனத்தை சேர்ந்தவராகவும் சூடானின் நூபி வம்சத்தினுடைய தொடர்பு உடையவராகவும் இருந்தார். அரபு நாட்டிற்கு ஒரு அடிமையாக தான் வந்தார். அதனால் மதிநுட்பமும் ஞானமும் இறை வழிபாடும் உலக பற்றில்லாத தன்மையும் கொண்டிருந்தார். இவர்களின் ஞான சொற்பொழிவு சைஃபா லுக்மான் என்னும் பெயரால் அரபகத்தில் மிகவும் பிரபலமானது. இவர்களின் ஞான உரையாடல் பற்றி புனித குர்ஆனில் லுக்மான் என்னும் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் தமது இறுதி நாட்களில் தமது மகனுக்கு அறிவுரை புகட்டினார்கள். அதாவது, மகனே, அல்லாஹுக்கு இணையாக யாரையும் நினைக்காதீர். இணை கற்பித்தல் பெரும் பாவமாகும். மகனே, தொழுகை நிலைநாட்டுவீராக, நல்லதை ஏவி தீயதை தடுப்பீராக, உங்களுக்கு ஏற்பட்ட இடர்களை சகிப்பீராக, இது வீரமிக்க செயலாகும். பூமியில் பெருமையுடைய நடக்காதீர், அவ்வாறு நடப்பவர்களே அல்லாஹ் விரும்புவதில்லை. இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். அரபகத்தின் பாதை பற்றி முன்னறிவிப்பு. ஒருவர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதீ இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அவரிடம், அதியே, உமக்கு ஆயுள் நீடித்திருந்தால் ஒரு காலத்தை பார்ப்பீர். அன்று ஒரு பெண் தன்னந்தனியாக ஹைரா என்ற ஒரு ஊரிலிருந்து புறப்பட்டு காபா வந்து தவாப் செய்வார். அவர்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரை பற்றி அச்சமும் இருக்காது என்றார்கள். அவ்வாறே ஒரு பெண் பிற்காலத்தில் ஒட்டகத்தில் பயணித்து ஹைராவிலிருந்து காபா வந்து தவாப் செய்து புறப்பட்டு சென்றதை நான் எனது கண்ணால் கண்டேன் என அதீர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. ஜகாத்தின் கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்களை யமனுக்கு அனுப்பிய போது அல்லாஹ் தஆலா செல்வத்திலிருந்து ஜகாத் வழங்குவதை கடமையாக்கியுள்ளான் என்பதை அந்நாட்டு மக்களுக்கு அறிவித்து விடுங்கள் என்று வலியுறுத்தினார்கள். நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. கபரில் மண்ணை போடும்போது ஓதும் துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு குல்சும் ரலியல்லாஹு அவர்களை கபரில் வைத்த பிறகு, மின்ஹா ஹலக்னாஹும் வஃபிஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்துன் உஹ்ரா, இந்த மண்ணிலிருந்தே நாம் உங்களை படைத்தோம், அதனுள்ளே நாம் உங்களை மீளச் செய்வோம், அதிலிருந்தே நாம் உங்களை இரண்டாம் முறையாகவும் வெளிப்படுத்துவோம் என்ற துஆவை ஓதினார்கள். ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. அநாதைகளிடம் அன்பு செலுத்துதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு மெய்யான தீனை கொடுத்து அனுப்பியவன் மீது ஆணையாக, அநாதைகளை ஆதரித்தவர்கள், அவர்களிடம் அன்பாக நடந்து கொண்டோர் ஆகியோரை வறுமையில் அல்லாஹ் தஆலா நரகில் வேதனை செய்ய மாட்டான் என்று கூறினார்கள். ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. கருமித்தனம். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் தன் அருளினால் தங்களுக்கு கொடுத்தவற்றில் யார் கருமித்தனம் செய்கிறார்களோ அது தமக்கு நல்லது என்று அவர்கள் நிச்சயமாக எண்ண வேண்டாம். அவ்வாறென்று அவர்களுக்கு தீங்குதான். எதில் அவர்கள் கருமித்தனம் செய்தார்களோ அதை மறுமை நாளில் அவர்கள் கழுத்தில் அரிகண்டமாக அணிவிக்கப்படுவார்கள். வானங்கள் பூமி ஆகியவற்றின் அனந்தர உரிமை அல்லாஹ்வுக்கே உரியதாகும். அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான். ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி. காஃபிர்களின் செல்வத்தை பாராதீர். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், நபியே, அவர்கள் சிலருக்கு சுகம் அனுபவிக்க நாம் கொடுக்கப்பட்டவற்றின் பக்கம் நீங்கள் உங்கள் பார்வையை செலுத்தாதீர். இவை யாவும் இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரங்களே, இவற்றை அவர்களின் சோதனைக்காகவே நாம் கொடுத்துள்ளோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். மறுமை பற்றி. நீதியான ஆட்சியாளரின் நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மறுமையில் நீதியாக தீர்ப்பு வழங்கியவரை கொண்டு வரப்படும், அவரிடம் கடினமாக கணக்கு வாங்கப்படும். இதை கண்ட அவர், உலகில் இருவருக்கிடையில் ஒரு பேரித்தம்பலத்தின் அளவாவது நான் தீர்ப்பு வழங்காமல் இருந்திருக்க கூடாதா என்று எண்ணுவார். கருத்துரை என்னவென்றால், ஒருதலைபட்சமாக அநீதியான முறையில் தீர்ப்பு வழங்குவோர் தமக்கு என்ன நேரிடும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். மாதுளை இறைப்பையை சுத்தம் செய்கிறது. மாதுளையை அதன் உள்ளிருக்கும் தொலியுடன் சாப்பிடுங்கள், அது இறைப்பையை சுத்தம் செய்கிறது என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குறிப்பு: மாதுளை இறைப்பையை சுத்தம் செய்வதுடன் நீண்டகால இருமலையும் போக்குகிறது என அல்லாமா இப்னு கய்யூம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள். 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. பிறர் வீட்டில் நுழையும் போது வெளியே வரும்போதும் சலாம் கூறுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்
والسلام على المرسلين الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد وعلى آله وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.